சம்பந்தப்பட்டவர்களை எல்லாரையும் கைது செய்யுங்கன்னு சொல்லி இந்த நாட்டுடைய முதலமைச்சரை சந்தித்து கோட்டையில் நான் கடிதம் கொடுத்தேன். இந்த மாநிலத்துடைய தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் IAS அவர்கள் கையிலே கடிதத்தை கொடுத்தேன். இந்த நாட்டுடைய சட்ட ஒழுங்கு DGP-ஆக அன்றைக்கு இருந்த திரு வெங்கட்ராமன் அவர்கள் கையிலே ஒரு கடிதத்தை கொடுத்தேன். இந்த நாட்டுடைய சட்ட ஒழுங்கு ADGP-ஆக இருக்கின்ற திரு டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள் கைகளிலே கொடுத்தேன். என்ன சொன்னார் முதலமைச்சர்? அப்படி எங்க இணையதள பரவி இருந்தாலும் அதை அத்தனையும் நீக்குவதற்கு உத்தரவிடுகிறோம். அதை வெளிமாநிலத்திற்கு சென்றிருந்தாலும் அவர்களை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துறோம். நீங்க டாடா நிர்வாகத்தினுடைய அந்த அழுத்தத்திற்கு அடிபணிந்து வெறும் 2 பேரோட கதையை முடிச்சிட்டீங்க. இப்ப எங்க தமிழ்ச்சியினுடைய மானம் காற்றில் பறந்திருக்கிறது. இணையத்தில் உலகம் முழுவதும் பறந்து கொண்டிருந்தால் யார் பொறுப்பு? அதுக்குதான் சொல்றேன், என் தமிழ்ச்சிகளுக்குன்னா மானம்னா என்னன்னு தெரியும், கற்புனா என்னன்னு தெரியும். தமிழர்களுக்கு நாங்க வேலை கேட்கறது, இது என்னுடைய நாடு, இது என்னுடைய மண்ணு, இங்கே நீ கம்பெனி அமைச்சிருக்கிறது என்னுடைய நிலம். ஆக இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களுக்கு வேலை கொடுறான்னு கேட்கிறோம். நீ கொண்டு வந்து என்னுடைய தாய்மொழி, என் உயிரிலும் மேலான என் தாய்மொழி சிதையுது, என் பண்பாடு சிதையுது, என் நாகரிகம் சிதையுது. எங்க பார்த்தாலும் கொலை, எங்க பார்த்தாலும் கொள்ளை, எங்க பார்த்தாலும் வழிபறி, எங்க பார்த்தாலும் விபத்து. இன்னைக்கு 2 இளைஞர்கள் இந்த டாடா நிறுவனத்துடைய பேருந்து மோதி எப்ப பார்த்தாலும் விபத்து. விவசாய மக்களை கொல்லுது, கூலிக்கு வேலைக்கு போறவனை கொல்லுது, கல்லூரி மாணவனை கொல்லுது, பள்ளிக்கு போற குழந்தைகளை ஏத்தி இறக்கிறான். இதை எதிர்த்து எந்த கட்சியும் பின்புள்ளும் இல்லாத 2 இளைஞர்கள் இப்படி நம்ம மக்களை இந்த டாடா நிறுவனத்துடைய முதலாளிகளுடைய வாகனங்கள் ஏறி கொலை செய்கிறார்கள் என்று அவன் பெட்ரோல் குண்டை வீசுகிறான் என்று சொன்னால் இந்த நிறுவனத்தின் மீது எவ்வளவு பெரிய வெறுப்பு, எவ்வளவு பெரிய கோபம் இந்த மாவட்டத்தின் மண்ணின் மக்களுக்கு இருக்கிறது. நான் வெடிகுண்டு வீசுறத நான் சொல்லல, அதை நான் வரவேற்று பேசுறேன். ஆனால் இந்த கோபம் நாளைக்கு வேறு விதமாக மாறக்கூடாது என்று சொன்னால் டாடா நிர்வாகமே எங்களுடைய இந்த 12 கோரிக்கைகளையும் நிறைவேற்றி பேச்சுவார்த்தை நடத்தி என் மக்களுக்கான வேலை வாய்ப்பை வழங்கி, அது நிரந்தர வேலை. பேச்சுவார்த்தைக்கு வர்றவங்க கிட்ட இருக்கின்ற கட்சியின் கொள்கை பரப்பினுடைய தலைவர் அருமை தம்பி திருவொற்றியூர் மாரிமுத்து அவர்களே, அருமை சகோதரர் பரப்பு செயலாளர் தமிழரசன் அவர்களே, அருமை சகோதரர் தொழிற்சங்கத்துடைய துணை பொதுச் செயலாளர் காவலுடைய உறுப்பினர் அருமை தம்பி கரு பிரபாகரன் அவர்களே, அருமை தம்பி சூரிய பிரகாஷ் அவர்களே, அருமை சகோதரர் ரமேஷ் அவர்களே, அருமை தம்பி மன்சூர் அவர்களே, அருமை தம்பி சக்தி அவர்களே, அருமை தம்பி செந்தில் முருகன் அவர்களே, அருமை சகோதரர் சபரிநாதன் அவர்களே, அருமை சகோதரர் சகோதரி கல்பனா அவர்களே, அருமை சகோதரர் சிவராஜ் அவர்களே, அருமை சகோதரர் சராவுல்லா அவர்களே, அருமை சகோதரர் செயல் வீரன் CBS கார்த்திக் அவர்களே, அருமை சகோதரர் சாணச்சத்திரம் கார்த்திக் அவர்களே, அருமை சகோதரர் ராகவன் அவர்களே, ராஜா அவர்களே, மலர்வண்ணன் அவர்களே, நரேந்திரன் அவர்களே, அவர்களுக்கு தேவையான குடிநீரை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசும் கொடுப்பதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இக்கூட்டம் கேட்டுக்கொள்கிறது. 11/10 நாகமங்கலம் முதல் சில்க் பாஸ் வரை உள்ள பொதுச்சாலை அபகரிக்கும் பயன்பாட்டில் இருக்கிறது. அதை உடனடியாக சாலையை பொதுமக்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று இப்போராட்ட குழு கேட்டுக்கொள்கிறது. 11 ஜல்லி நீ முகிம் என்கிற ஒரு தொழிற்சாலை இருந்து வெளியேறும் மண் துகள்களை கட்டுப்படுத்தி விவசாய நிலங்கள் மற்றும் பயிர்களை பாதுகாக்கப்படுவதை உடனடியாக பயிர்கள் பாதிக்கப்படுவதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இப்போராட்ட குழு கேட்டுக்கொள்கிறது. 12 ஷிப்காட் விரிவாக்கம் என்ற பெயரில் விவசாயிகளை மிரட்டி கொலை மிரட்டல் விடுத்து நிலம் அபகரிப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் இந்த போராட்ட குழுவின் சார்பாக வேண்டுகோள் வைக்கிறோம். என் அன்பார்ந்த உறவுகளே, இந்த உச்சி வெயிலில் இந்த கோரிக்கைகளுக்காக நாம் இங்கு கூடியிருக்கிறோம். இந்த கோரிக்கை என்பது தனிப்பட்ட இங்கு இருக்கிற அருமை சகோதரர் தி.க. குமார் அவர்களுக்கும் என் கட்சியிலே பெயர் பலகைகளை இங்கு படங்களாக காட்சியில் இருக்கிற என் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளுக்கும் நகர செயலாளர்களுக்கும் ஒன்றிய செயலாளர்களுக்கும் பேரூராட்சி செயலாளர்களுக்கும் மாநில மாவட்ட நிர்வாகிகளுடைய தனிப்பட்ட நலனுக்கானது அல்ல.
ஒட்டுமொத்தமாக இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வாழ்கின்ற என் மண்ணின் பூர்வீகுடி மக்களாக இருக்கிற என் தாய் தமிழ் உறவுகளே, உங்களுக்கான போராட்டம். இங்கே வரிசை கட்டி நின்று கொண்டிருக்கிற என் ஆயிரக்கணக்கான உறவுகளினுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கான போராட்டம். இதை உணர்ந்து இந்த மாவட்டத்துடைய நிர்வாகம், இந்த மாவட்டத்துடைய ஆட்சித் தலைவர், டாடா நிறுவனத்தினுடைய இயக்குனர் இந்த கோரிக்கைகளுக்கு செவிமடுத்து இந்த போராட்ட குழுவினரோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூக முடிவு எட்டப்பட வேண்டும். இந்த போராட்டத்தை கூட நான் அறிவித்த பிறகு குமார் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் மாவட்ட காவல் கண்காணிப்புக்கும் ஒப்புதல் கடிதம் கொடுத்த பிறகு இந்த மாவட்டத்துடைய மரியாதைக்குரிய காவல் கண்காணிப்பாளர், சூப்பரண்டன்ட் போலீஸ், எஸ்பி, இந்த சரகத்தினுடைய கூடுதல் எஸ்பி, ஏடிஎஸ்பி, எஸ்பி இன்ஸ்பெக்டர் இவர்கள் காட்டிய ஆர்வத்தில் ஒரு சுமூகமாக இந்த போராட்டம் நடைபெற வேண்டும் என்று இவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியில் இந்த மாவட்டத்தினுடைய இதர துறை அதிகாரிகள் எடுத்துக் கொள்ளவில்லை என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது, கடுமையான கண்டனத்துக்குரியது. ஆலையை பாதுகாக்க வேண்டும், விடக்கூடாது என்பதில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் என்னோடு பேசுகிறார், குமாரோடு பேசுகிறார், ஏடிஎஸ்பி பேசுகிறார், எஸ்பி இன்ஸ்பெக்டர் பேசுகிறார், உளவுத்துறை நண்பர்கள் பேசுகிறார்கள். நான் கேட்கிறேன், இந்த தொழிற்சாலையை இங்கு கொண்டு வந்த இந்த அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? இந்த தொழிற்சாலை இங்கு கொண்டு வந்த உடனேயே தமிழக சட்டமன்றத்தில் நான் எழுப்பிய கேள்வி, மாண்புமிகு அன்றைய தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசை பார்த்து 40,000 தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள், 20,000க்கும் மேற்பட்டவர்கள் வட இந்தியர்கள், இந்த மண்ணின் பூர்வீகுடி இளைஞர்கள் இங்கு வரிசை கட்டி பார்க்கிறேன். எல்லாம் 15 வயது, 20 வயது, 25 வயது, 30 வயது, 35 வயது. நீங்க கேட்கிற டிகிரி, நீங்க கேட்கிற டிப்ளமோ, நீங்க கேட்கிற பாலிடெக்னிக், நீங்க கேட்கிற 10ஆம் வகுப்பு, நீங்க கேட்கிற 12வது பாஸ், அத்தனை தகுதிகளும் என் மண்ணின் பூர்வீகுடி மக்களாக இருக்கிற இந்த மக்களுக்கு இருக்கிறதா இல்லையா? எங்கள் இளைஞர்கள் உழைத்து சம்பாதிக்க ஆசைப்படுகிறார்கள், ஊதாரித்தனமாக சம்பாதிக்க விரும்பவில்லை. நாங்கள் உழைப்பதற்கு தயாராக இருக்கிறோம். டாடா நிறுவனத்தில் நீங்கள் சொல்வது போல் 8 மணி நேரம் எங்களுக்கான இஎஸ்ஐ, பிஎஃப், பண பாதுகாப்பு எல்லாவற்றையும் செய்து கொடு, மருத்துவ வசதியை செய்து கொடு, பணி பாதுகாப்பின் போது எங்களுக்கான உடை, சீருடை, பணிக்கான ஹெல்மெட் எல்லாவற்றையும் செய்து கொடு. சரியா 8 மணி நேரம் நாங்கள் செய்து நீங்கள் தயாரிக்கிற செல்போன் உதிரி பாகத்திற்கு நாங்கள் வேர்விசுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று என் ஆயிரக்கணக்கான இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்கள் மனு கொடுக்கிறான். ஆனா நீ என்ன செய்யற? பீகார்ல இருந்து, உத்தரப்பிரதேசல இருந்து, ராஜஸ்தான்ல இருந்து, கேரளாவில இருந்து, ஆந்திராவில இருந்து, கர்நாடகாவில இருந்து நீ ஆளை கொண்டு வந்து 20,000 பேரை உள்ள நிரப்பியிருக்க. இதைத்தான் 234 சட்டமன்ற உறுப்பினர்களில், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களில், இந்த நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களிடம், இந்த நாட்டுடைய தொழில்துறை அமைச்சரிடமும் வேல் முருகனாகிய நான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக எழுந்து சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பினேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, தமிழ்நாடு அரசு இடம் தருகிறது, மின்சாரம் தருகிறது, வரி குறைத்து தருகிறது, அவர்களுக்கான தண்ணீரை உறிஞ்சிக் கொள்வதற்கு அனுமதித்திருக்கிறீர்கள். இவ்வளவு சலுகைகளை வழங்கி இந்த மக்களுக்கான வேலை வாய்ப்பை தராமல் தனி ரயில்களில், சிறப்பு ரயில்களின் மூலமாக கொண்டு வந்து இவர்களை இறக்கி இவர்களுக்கு விடுதிகளை கட்டி தந்து இவர்களுக்கு வேலை தந்து இங்கே என் மண்ணின் பூர்வீகுடி மக்களுடைய வயிற்றில் அடிக்கின்ற அநியாய அக்கிரம பாதக செயலை டாடா என்கிற இந்தியாவின் பெரும் முதலாளி நிறுவனம் செய்கிறதே. இதற்கு தமிழக அரசு உடனடியா இல்ல மண்ணின் மக்களுக்கு 90% வேலையை தருவீர்களா என்று வேல்முருகனாகிய நான் கேட்டேன். உடனே தொழில்துறை அமைச்சர் எழுந்தார். மாண்புமிகு உறுப்பினர் அருமை அண்ணன் வேல்முருகன் சொல்கின்ற கோரிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சரோடு கலந்து பேசி கண்டிப்பாக 90% வேலை இந்த மண்ணின் மக்களான கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய மண்ணின் மக்களுக்கும், என் படித்த இளைஞர்களுக்கும், மாணவர்களுக்கும், இங்கே அமர்ந்திருக்கின்ற என் ஆயிரக்கணக்கான தாய்மார்களுக்கும் வழங்குவோம் என்று சொன்னீர்கள். நான் கேட்கிறேன், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு தொழில்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? சட்டமன்றத்தில் கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? சட்டமன்றத்தில் கொடுத்த உறுதிமொழி என்னாச்சு? வருகின்ற 6ஆம் தேதி
இந்த மாவட்டத்தை ஆய்வு செய்வதற்கு அதே உறுதிமொழி குழுவின் தலைவராக 12 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட வேல்முருகன் ஆகிய நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு வர இருக்கிறேன். இந்த மாவட்டத்துடைய சிப்காமுடைய மேலாண்மை இயக்குனர், திட்ட இயக்குனர், தொழில்துறையினுடைய செயலாளரின் கட்டுப்பாட்டில் வருகின்ற அலுவலக பெருமக்கள், இந்த மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர், இந்த நிலத்தை கையகப்படுத்திய டிஆர்ஓ, ஆர்டிஓ, தாசில்தார், இந்த மக்களுக்கு வேலை தராமல் இத்தனை ஆண்டுகாலம் இழுத்தடிக்கிற அநியாய அக்கிரமத்துக்கு நீங்கள் உடந்தையாக இருக்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டை வேல்முருகனாகிய நான் முன்வைப்பதற்கு முன்பாகவே இதற்கு ஒரு சுமூக பிரச்சனையை தாருங்கள். இன்று காலை கூட நம்முடைய மதிப்பிற்குரிய ஏடிஎஸ்பி அவர்களும் எஸ்பி இன்ஸ்பெக்டர் போன்ற அதிகாரிகளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போது, அண்ணா இங்கே நீங்கள் வந்திருக்கக்கூடிய 5000க்கு மேற்பட்ட உறவுகளோடு நீங்கள் டாடா ஆலையை நோக்கி ஊர்வலமாக செல்வதாக கேள்விப்படுகிறோம். தயவு செய்து முற்றுகை வேண்டாம், இதை ஆர்ப்பாட்டத்தோடு முடித்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய இத்தனை கோரிக்கைகளும் எங்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ்பி, எங்கள் காவல்துறை உயரதிகாரிகள், உளவுத்துறை அதிகாரிகள் மூலமாக நாங்கள் டாடா நிறுவனத்தின் கவனத்திற்கு எடுத்துச் சென்றிருக்கிறோம். 2 கட்ட பேச்சுவார்த்தை உங்கள் கட்சி நிர்வாகிகளோடு பேசியிருக்கிறோம். 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் இந்த நியாயமான கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றி தருவதற்கு அத்தனை முயற்சிகளும் எடுக்கிறேன் என்று ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், ஏடிஎஸ்பி, ஸ்பெஷல் பிரான்ச் எஸ்பி இன்ஸ்பெக்டர்ஸ் இவர்கள் சொன்ன காரணத்தினால் இங்கே காவல்துறைக்கு தொந்தரவு இல்லாமல் இப்ப நான் நினைக்கிறேன், இப்ப நாங்க ஒரு 5000 பேர் வந்திருக்கிறோம், ஆண்கள் பெண்களா வந்திருக்கிறோம். இந்த உச்சி வெயில ஒரே இடத்துல உட்கார்ந்து எங்க மண்டை வெடிக்கிறதுக்கு பதிலா வேல்முருகன் ஆகிய நான் எங்களுடைய குமாரோடு, எங்கள் நெப்போலியனோடு, எங்கள் கட்சியுடைய முன்னணி தளபதிமார்களோடு அப்படியே நடந்து சாலையில் நேரா டாடா கம்பெனிக்கு போனா எத்தனை பேருந்து கொண்டு வந்து எங்களை கைது பண்ணுவீங்க? எங்க கொண்டு போய் மண்டபத்தில் வைப்பீங்க? எங்க எத்தனை பேருக்கு தண்ணி குடிப்பீங்க? எத்தனை பேருக்கு 1 மணி நேரத்துக்குள்ள உங்களால சோறு ரெடி பண்ண முடியும், சாப்பாடு தர முடியும்? நீங்க அரசு பண்ணீங்கன்னா உடனே தண்ணி கொடுக்கணும், உணவு ஏற்பாடு பண்ணணும், கைவேறு உள்ள இருக்கிற திருமண மண்டபம் பார்க்கணும். இது எல்லாம் காவலுக்கு தொல்லை, காவல்துறை நண்பர்களுக்கு தொல்லை. எங்கேயோ இருக்கிற பணக்கார டாடா நிறுவனத்திற்காக இங்கே சகோதரனா இருக்கிற காவல்துறை கான்ஸ்டபிள் என்று சொல்லக்கூடிய காவலர்களோடு, பெண் காவலர்களோடு, உதவி ஆய்வாளர்களோடு, இன்ஸ்பெக்டரோடு நாங்கள் சண்டையிட விரும்பல, நாங்கள் மோத விரும்பல. அதற்காகத்தான் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க நியாயமான முறையில் நாங்கள் இந்த அறப்போராட்டத்தை இங்கு ஒழுங்கு செய்து கோரிக்கை வைத்து பேசிக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சரின் செயலாளர்களோடு பேசியிருக்கிறேன், உணவுத்துறை தலைவர்களோடு பேசியிருக்கிறேன், சட்டமன்றத்தினுடைய அரசு உறுதிமொழி குழுவில் அனைத்து துறை செயலாளர்களும், தொழில்துறை செயலாளர், சிப்காட் மேலாண்மை இயக்குனர் உள்ளிட்ட IAS 17க்கு மேற்பட்ட IAS அதிகாரிகளை அழைத்து இந்த உறுதிமொழியை நிறைவேற்றுவதை குறித்து நான் அரசு உறுதிமொழி குழு கூட்டத்தில் பேசியிருக்கிறேன். இங்க வருவதற்கு முன்பு தலைமை நிலைய செயலாளர், நம்முடைய தலைமைச் செயலாளர், சீஃப் செக்ரட்டரி அவர்களை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். ஏதோ இவர் பாமர மக்கள், ஏழை பாழை மக்கள், இவர்கள்லாம் இந்த டாடா நிறுவன பெரும் முதலாளி, இவனை எழுத்து என்ன போராடி சாதிச்சிட போறாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. டாடா நிறுவனமே, மாவட்ட நிர்வாகமே, காவல்துறையில் ஒரு சில அதிகாரிகள் நிறுவனத்திற்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இங்கே கூட தலைமை நிலைய செயலாளர் சொன்னார், மாவட்டம் முழுவதும் இருந்து பொதுமக்கள் இங்க பாருங்க ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் வந்துகிட்டே இருக்காங்க, இடம் இல்ல. ஆக இவர்கள் எல்லாம் வராம தடுப்பதற்கு அங்கங்க பேரிகேட்டை போட்டு ஒரு அன்பான மிரட்டல், அதெல்லாம் வேண்டாம். காவல் கண்காணிப்பாளரை, டெட்டாச்மெண்ட் இன்ஸ்பெக்டர்ஸ், எஸ்பி இன்ஸ்பெக்டர்ஸ், நான் வரேன் அப்படின்னா என்னுடைய பேச்சை மீறி என்னுடைய ஒரு தொண்டனும் சட்டத்திற்கு புறம்பான செயலில் ஈடுபட மாட்டார். நாங்கள் எம் தமிழக தேசிய தலைவர் வேவண்ணா பிரபாகர் என்ற மகத்தான தலைவனுடைய வழித்தோன்றல்கள். அந்த தலைவன் எப்படி தேதி குறித்து, நாள் குறித்து விமான நிலையத்திலே கரும்புலி கடற்புலிகள் தாக்குதலை நடத்துவார்களோ, கடற்படை சிங்கள பௌத்த பேரினவாத அரசின் அந்த ராணுவ கப்பல்களை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு கடலிலே காவியம் ஆவார்களோ, அது போன்று தேதி குறித்து, நாள் குறித்து சொல்லிட்டு அதற்கு பிறகு டாடாவுக்கு எங்களுக்குமான பஞ்சாயத்தை நாங்க வச்சுப்போம். நீங்க எங்க பார்த்தாலும் விடுதிகள்ல ஒரு வடநாட்டுக்கார காதல் ஜோடி, என் பெண் பிள்ளைகள், இந்த ஊரை சேர்ந்த பெண் பிள்ளைகள், என் தாய்மார்கள் தங்கறத, குளியலறையில குளிக்கிறத, கைவரியை பயன்படுத்துறதுல,
பெட்ரூம்ல ஆடைகளை மாத்துறத வீடியோ எடுத்து வடமாநிலம் முழுக்க அனுப்பி உலகம் முழுவதும் இணையத்துக்கு அனுப்பி அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கிற ஒரு ஈன தொழிலை செஞ்சிருக்கிறான். அவனுக்கு பின்பலமாக இருந்தவன் அந்த இணையத்தை எல்லாம் முடக்குங்க, அதில் சம்பந்தப்பட்டவர்களை எல்லாரையும் கைது செய்யுங்கன்னு சொல்லி இந்த நாட்டுடைய முதலமைச்சரை சந்தித்து கோட்டையில் நான் கடிதம் கொடுத்தேன். இந்த மாநிலத்துடைய தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் IAS அவர்கள் கையிலே கடிதத்தை கொடுத்தேன். இந்த நாட்டுடைய சட்ட ஒழுங்கு DGP-ஆக அன்றைக்கு இருந்த திரு வெங்கட்ராமன் அவர்கள் கையிலே ஒரு கடிதத்தை கொடுத்தேன். இந்த நாட்டுடைய சட்ட ஒழுங்கு ADGP-ஆக இருக்கின்ற திரு டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள் கைகளிலே கொடுத்தேன். என்ன சொன்னார் முதலமைச்சர்? அப்படி எங்க இணையத்தில் பரவியிருந்தாலும் அதை அத்தனையும் நீக்குவதற்கு உத்தரவிடுகிறோம். அது வெளிமாநிலத்திற்கு சென்றிருந்தாலும் அவர்களை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தணும். நீங்க டாடா நிர்வாகத்தினுடைய அந்த அழுத்தத்திற்கு அடிபணிந்து வெறும் 2 பேரோட கதையை முடிச்சிட்டீங்க. இப்ப எங்க தமிழ்ச்சியுடைய மானம் காற்றில் பறந்திருக்கிறது. இணையத்தில் உலகம் முழுவதும் பறந்து கொண்டிருந்தால் யார் பொறுப்பு? அதுக்குதான் சொல்றான், என் தமிழ்ச்சிகளுக்குன்னா மானம்னா என்னன்னு தெரியும், கற்புனா என்னன்னு தெரியும். தமிழர்களுக்கு நாங்க வேலை கேட்கறது, இது என்னுடைய நாடு, இது என்னுடைய மண்ணு, இங்கே நீ கம்பெனி அமைச்சிருக்கிறது என்னுடைய நிலம். ஆக இந்த மண்ணின் பூரிகுடி மக்களுக்கு வேலை கொடுறான்னு கேட்கிறோம். நீ கொண்டு வந்து என்னுடைய தாய்மொழி, என் உயிரிலும் மேலான என் தாய்மொழி சிதையுது, என் பண்பாடு சிதையுது, என் நாகரிகம் சிதையுது. எங்க பார்த்தாலும் கொலை, எங்க பார்த்தாலும் கொள்ளை, எங்க பார்த்தாலும் வழிபறி, எங்க பார்த்தாலும் விபத்து. இன்னைக்கு 2 இளைஞர்கள் இந்த டாடா நிறுவனத்துடைய பேருந்து மோதி எப்ப பார்த்தாலும் விபத்து. விவசாய மக்களை கொல்லுது, கூலிக்கு வேலைக்கு போறவனை கொல்லுது, கல்லூரி மாணவனை கொல்லுது, பள்ளிக்கு போற குழந்தைகளை ஏத்தி இறக்கிறான். இதை எதிர்த்து எந்த கட்சியும் பின்புள்ளும் இல்லாத 2 இளைஞர்கள் இப்படி நம்ம மக்களை இந்த டாடா நிறுவனத்துடைய முதலாளிகளுடைய வாகனங்கள் ஏறி கொலை செய்கிறார்கள் என்று அவன் பெட்ரோல் குண்டை வீசுகிறான் என்று சொன்னால் இந்த நிறுவனத்தின் மீது எவ்வளவு பெரிய வெறுப்பு, எவ்வளவு பெரிய கோபம் இந்த மாவட்டத்தின் மண்ணின் மக்களுக்கு இருக்கிறது. நான் வெடிகுண்டு வீசுறத நான் சொல்லல, அதை நான் வரவேற்று பேசுறேன். ஆனால் இந்த கோபம் நாளைக்கு வேறு விதமாக மாறக்கூடாது என்று சொன்னால் டாடா நிர்வாகமே எங்களுடைய இந்த 12 கோரிக்கைகளையும் நிறைவேற்றி பேச்சுவார்த்தை நடத்தி என் மக்களுக்கான வேலை வாய்ப்பை வழங்கு. அது நிரந்தர வேலை. பேச்சுவார்த்தைக்கு வர்றவங்க இருக்கிற எமது கிருஷ்ணகிரி தருமபுரி மக்கள் நெக்சல் பாரிகளோடு பணியாற்றியவர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாவட்டத்திற்கு இன்னொரு பெருமை இருக்கிறது. எங்கள் சந்தனக்காட்டின் புகழ் சத்தியமங்கலத்தின் ராஜா எங்கள் மாவீரன் வீரப்பனார் உலவாகிய மலை பிரதேசங்கள் தான். அதனால நியாயமா ஜனநாயக ரீதியா இந்த வேண்டுகோளை முன்வைக்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர், DRO, சம்பந்தப்பட்ட ஷிப்காட்டுடைய திட்ட இயக்குனர், மேலாளர்கள் இதிலே நியாயமான பேச்சுவார்த்தையை நடத்தி இதில் இந்த மக்களுக்கான நிரந்தர தீர்வாக அவர்கள் வைத்திருக்கிற கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும். இந்த நிகழ்ச்சிக்கு ADSP, SP அவர்கள் எடுத்துக்கொண்ட அளவுக்கு கூட மாவட்ட நிர்வாகம் எடுத்துக்கொள்ளாது கண்டனத்துக்குரியது. அதற்காக அவர்களை மீது துறை ரீதியான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு உரிமை குழு மேற்கொள்ளும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இந்த உச்சி வெயிலில் பல்லாயிரக்கணக்கிலே அணிதிரண்டு வருகின்ற இளைஞர்மை தாய்மார்களுக்கும் என் இளைய தலைமுறைக்கும் கட்சி வேறுபாடு பார்க்காமல் இந்த மாவட்டத்து மக்களின் வாழ்வுரிமை பிரச்சனை, வேலை வாய்ப்புரிமை பிரச்சனை என்பதை உள்ளார்ந்து எமது குமார் அவர்களும் அவருடைய சக தோழர்களும் எடுத்து வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நெப்போலியன் அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் முன்னணி கட்சியினுடைய தலைமை நிர்வாகிகளால் ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு வரை இருந்தவங்க அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்காக்கி அனைவரும் எழுந்துருங்க. நான் முழக்கம் பண்றேன், அதை எல்லாரும் அப்படியே திருப்பி சொல்லுங்க. என்ன தகுதி வேண்டும் உனக்கு? மண்ணின் மக்களாகிய எங்களிடம் இருக்கிறது. எடுத்துக்கொள் நிரந்தர வேலைக்கு மண்ணின் மக்களை எடுத்துக்கொள்
வெளியேற்று வெளியேற்று 10% மேல் இருக்கும் வெளி மாநில தொழிலாளர்களை வெளியேற்று வெளியேற்று வேலை கொடு வேலை கொடு வேலை கொடு வேலை கொடு மண்ணின் மக்களுக்கு வேலை கொடு வேலை கொடு நியாயம் தானா நியாயம் தானா தமிழக முதல்வரே நியாயம் தானா நியாயம் தானா மண்ணில் எங்கள் மண்ணில் அகதியா ஆக்குறா டாடா நிறுவனம் டாடா நிறுவனம் நியாயம் தானா நியாயம் தானா வேலை கொடு வேலை கொடு 20,000க்கும் மேற்பட்ட வெளி மாநில தொழிலாளரை வெளியேற்று வெளியேற்று வேலை கொடு வேலை கொடு மண்ணின் மக்களுக்கு தாய்மார்களுக்கு தாய்மார்களுக்கு வேலை கொடு வேலை கொடு வேலை கொடு இளைஞர்களுக்கு வேலை கொடு உள்ளூர்கார மக்களுக்கு நீலாம் வீடு கொடுத்துட்ட மக்களுக்கு வேலை கொடு நியாயம் தானா நியாயம் தானா மடவர்களின் கொட்டம் இங்க அதிகமாக ஆகுதே நியாயம் தானா நியாயம் தானா சிரிக்கிறா சிரிக்கிறா என் உயிரினும் மேலான தமிழ் மொழியை சிரிக்கிறா தமிழ் மொழியை சிரிக்கிறா அழிவை திணிக்கிறா 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 நியாயம் தானா நியாயம் தானா தமிழக அரசே நியாயம் தானா நியாயம் தானா பறி போகுதே பறி போகுதே பன்னாட்டு நிறுவனங்களின் தமிழரின் வேலை வாய்ப்பு பறி போகுதே பறி போகுதே தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தமிழக அரசே தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து மண்ணின் மைந்தர்களுக்கு 100% வேலை வழங்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் பகுதியில் இயங்கி வருகின்ற டாடா தொழிற்சாலை சுமார் 40,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணி செய்கின்றார்கள். அதில் கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வெளிமாநில தொழிலாளர்கள். இந்த மண்ணின் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான வேலைவாய்ப்பு உரிமையை தட்டி பறித்து வட இந்திய மாநில தொழிலாளர்களை கொண்டு வந்து இறக்கி அவர்களுக்கான தங்கு வசதிகளை ஏற்படுத்தி தந்து இந்த டாடா நிறுவனம் வருவதற்கு வீடு நிலங்கள் விவசாய நிலங்களை தந்திட்ட மக்களுக்கு வேலை தராமல் இருப்பது மாபெரும் ஒரு ஜனநாயக படுகொலையான ஒரு நடவடிக்கை. குறிப்பாக உள்ளூர் மக்களுக்கு அந்த நிலத்தை தந்திட்ட 3 பஞ்சாயத்துக்கு உள்ளடங்கிய அந்த மக்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் வேலை தர வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கை தரப்படவில்லை. இந்த மாவட்டத்துடைய மண்ணின் மக்களுக்கும் இந்த மாநிலத்துடைய மண்ணின் மக்களுக்கும் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை நாங்கள் கோரி வருகிறோம். ஆனால் டாடா நிர்வாகம் தர மறுக்கிறது. மேலும் இந்த பகுதியினுடைய மண்ணின் மக்களுக்கு உடனடியாக நிரந்தர வேலை வழங்க வேண்டும். அதில் பணிபுரிகின்ற அனைத்து தமிழர்களுக்கும் நிரந்தர வேலை வழங்கப்பட வேண்டும். அவர்களுக்கான இஎஸ்ஐ பிஎஃப் அனைத்து சலுகைகளும் தீபாவளி பொங்கல் போனஸ் போன்ற அனைத்து வசதி வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தர வேண்டும். அவர்கள் நிம்மதியாக தங்கி பணி செய்வதற்கான விடுதிகள் முறையாக அமைத்து தரப்பட வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் 10% மேல் இது போன்ற கார்ப்பரேட் பெரும் நிறுவனங்களில் பிரிதொரு மாநிலத்தைச் சேர்ந்தவர்களை வேலைக்கு வைக்கக்கூடாது என்பது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கோரிக்கையாக முன்வைத்து இதற்காக 15 ஆண்டு காலம் தொடர்ந்து மிகப்பெரிய போராட்டங்களை நான் எடுத்து வருகிறேன். குறிப்பாக இந்த டாடா ஆலையை குறித்து நான் தமிழக சட்டமன்றத்தில் இதை குறித்து கேள்வி எழுப்பிய போது மாண்புமிகு அன்றைய தொழில்துறை அமைச்சர் அவர்கள் டாடா ஆலையில் 90%க்கும் மேற்பட்டவர்கள் வட இந்தியர்கள் வேலை செய்கிறார்கள், உள்ளூர் மக்களுக்கு வேலை இல்லை, அதனால் மின்சாரம் தருகிறோம், நிலத்தை கையகப்படுத்தி தருகிறோம், தண்ணீர் தருகிறோம், பாதுகாப்பு தருகிறோம்,
இவ்வளவு வசதிவாய்ப்புகளை செய்கின்ற மண்ணின் மக்களுக்கு வேலை தராமல் வெளி மாநிலத்திலிருந்து சிறப்பு ரயில்களிலே ஆயிரக்கணக்கிலே கொண்டு வந்து இறக்கி அவர்களுக்கான தங்கு விடுதிகளை அமைத்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவது நியாயமா என்று நான் முதலமைச்சர் அவர்களையும் தொழில்துறை அமைச்சரையும் குறித்து கேள்வி எழுப்பிய போது தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் வேல்முருகனுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை. உடனடியாக தமிழக அரசு டாடா நிர்வாகத்தை அழைத்து பேசி மண்ணின் மக்களுக்கு வேலை கொடுப்பதை உறுதி செய்வோம் என்று அறிவித்தார். இது சட்டமன்ற வரலாற்று பக்கங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படி கொடுத்த உறுதிமொழியை தொழில்துறையோ தொழிலாளர் துறையோ இந்த மாவட்ட நிர்வாகமோ இதுவரையில் நிறைவேற்றவில்லை. சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதலமைச்சரோ அமைச்சர் பெருமக்களோ கொடுக்கின்ற உறுதிமொழிகளை சம்பந்தப்பட்ட தொழில்துறை செயலாளர், தொழில்துறை சிப்காட்டினுடைய மேலாண்மை இயக்குநர்கள், இந்த மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர்கள், இந்த மாவட்டத்துடைய உயர் அதிகாரிகள் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதை நடைமுறைப்படுத்தாமல் இருப்பது உண்மையிலேயே சட்டத்தை புறக்கணிப்பதாக அர்த்தம், சட்டமன்ற நடவடிக்கைகளை புறக்கணிப்பதாக அர்த்தம். ஆதலால் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஜனநாயக ரீதியாக இன்று சுமார் 5000க்கும் மேற்பட்ட இளைஞர்களையும் தாய்மார்களையும் திரட்டி இந்த மாபெரும் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். இந்த போராட்டத்திற்கு பிறகு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி டாடா நிறுவனம், மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், தொழில்துறை சிப்காட்டினுடைய மேலாண்மை இயக்குனர் அல்லது இந்த வளாகத்துடைய சிப்காட்டினுடைய திட்ட இயக்குனர் போன்றவர்கள் எங்கள் போராட்ட குழுவினரை, குறிப்பா இந்த போராட்டத்தை தலைமையேற்று ஒழுங்கு செய்திருக்கிற திரு தி.க. குமார் உள்ளிட்ட எங்கள் ஒருங்கிணைந்த மாவட்டத்துடைய அமைப்பாளர் திரு நெப்போலியன் போன்ற எங்கள் கட்சியினுடைய ஒசூரில் இருக்க முக்கிய நிர்வாகிகளோடு ஒரு முறையான பேச்சுவார்த்தையை நடத்தி ஒரு சுமூக தீர்வு எட்டப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் இந்த போராட்ட களத்திலிருந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு, தொழில்துறை அமைச்சருக்கும் நான் கோரிக்கையாக முன்வைக்கிறேன். ஒருவேளை எங்களுடைய கோரிக்கை ஏற்கப்படாமல் இன்னமும் இது காலதாமதப்படுத்தப்படும் என்று சொன்னால் அடுத்த கட்ட போராட்டத்தை குறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி கிருஷ்ணகிரி ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய அனைத்து தொகுதி தலைவர் செயலாளர்களோடும், நகர ஒன்றிய செயலாளர்களோடும், மாநில மாவட்ட நிர்வாகிகளோடும் நாங்கள் விவாதித்து அடுத்தடுத்த போராட்ட வடிவங்களை நாங்கள் அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக மாசு ஏற்படுகிறது, சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுகிறது, இங்கு விவசாய நிலங்கள் மிரட்டி வாங்கப்பட்டிருக்கிறது, சில அரசு நிலங்களையும் அவர்கள் கையகப்படுத்தியிருக்கிறார்கள், சில பொதுச்சாலைகளில் கட்டிடம் கட்டி தடுப்பு ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இது போன்று பல்வேறு விதமான துன்பங்களையும் துயரங்களையும் தாண்டி இந்த ஆலய மக்கள் அனுமதித்திற்கான நோக்கம் இந்த மக்களுக்கு வாழ்வுரிமை கிடைக்கும், நிரந்தர வேலை கிடைக்கும், நம்ம வீட்டுல ஒரு விளக்கு எரியும், நம்ம வீட்டுல படிச்சிருக்கிற இளைஞர்களுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு வேலை கிடைக்கும் என்று நம்பிதான். ஆனா நீங்க 40,000 பேருமே வெறும் கேஷுவல் லேபரா, வெறும் ஒப்பந்த அடிப்படையில மட்டும் எடுத்து அன்றாட கூலியை கொடுத்து துரத்தி விடுறது இது ஏற்புடையதல்ல. இது இந்தியனுடைய தொழிலாளர் சட்டத்திற்கு விரோதமானது. 160 நாட்கள் வேலை செஞ்சாலே அவர்களை பணி நிரந்தரப்படுத்தணும் தமிழ்நாடு தொழிலாளர் சட்டம் சொல்லுது. ஆனா இங்க சட்டமும் பின்பற்றப்படவில்லை, சட்ட நடைமுறையும் பின்பற்றப்படாமல் இருப்பது வேறு அதிர்ச்சியாக இருக்கிறது. ஆதலால் அதே மாதிரி வெளிமாநிலத்துக்கு முற்றுமுழுமாக வேலைக்கு வைக்க கூடாதுன்னு நாங்க சொல்லல. ஒரு 10% பேரை வச்சுங்க, அதை விட்டுட்டு 90% பேர் வெளிமாநிலத்துக்காரரோ 10% பேரும் தமிழ்நாட்டுக்காரரையும் இன்னைக்கு வேலையில அமர்த்துவது இது தமிழ்நாடா இல்ல பீகாரா இல்ல உத்தரப்பிரதேசா இல்ல இது குஜராத்தா இல்ல ஜார்க்கண்டா? எங்க பார்த்தாலும் மார்க்கெட்ல இன்னைக்கு சனிக்கிழமை சந்தை வீதிகள்ல போனா எங்க பார்த்தாலும் வட மாநிலத்துக்காரன் தான் பான் பிளாக்க போட்டு துப்புறான். நம்முடைய பெண்களை காதல் என்ற பேர்ல அந்த மாநிலத்துக்கு கடத்திட்டு போயிடுறான். கொலை, கொள்ளை, வழிபறி, திருட்டு எல்லா பிரச்சனைகளிலும் கைது செய்யப்படுகின்றவர்கள் இன்றைக்கு பெரும்பான்மையானவர்கள் வட மாநிலத்தில் தான் இருப்பாங்க. நான் எல்லா வட மாநிலத்தவரையும் குற்றம் சொல்லலை. அவங்க உழைப்பை செலுத்தி வேர்வை சிந்தி ரத்தத்தை சிந்தி இங்க உழைக்கிற சாதாரண தொழிலாளர்கள் எங்களுக்கு எதிரி இல்லை. ஆனா திட்டமிட்டு இது போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்கள் சிறப்பு ரயில்கள் மூலமா கொண்டு வந்து இறக்கி அவர்களுக்கு தங்குவதற்கான ஏற்பாடு செய்து அவங்களுடைய உழைப்பை குறைந்த ஊதியத்தில் அவங்க உழைப்பை உரிகிற அந்த ஒப்பந்ததாரர்களுடைய ராஜ்யம் இங்க நடக்குது. அதற்கு எதிராகவும் இந்த டாடா நிறுவனத்திற்கு எதிராகத்தான் எங்களுடைய போராட்டம். அரசு வரைமுறை செய்யுங்க. பீகார் வேலையை 100% பீகாருக்கே கொடுங்க, உத்தரப்பிரதேச வேலையை 100% உத்தரப்பிரதேசக்காரனுக்கே கொடுங்க, தமிழ்நாட்டு வேலையை 100% பெரு நிறுவனங்கள்லயும் தனியார் தொழிற்சாலைகளிலையும் அரசு பொதுத்துறை நிறுவனங்களையும் அரசு பணிகளையும் 100% கொடுங்கன்ற. இப்ப குஜராத்ல 90% வேலை வாய்ப்பு சட்டம் இருக்கு, கர்நாடகத்துல 85% வேலை வாய்ப்பு சட்டம் இருக்கு. தமிழ்நாட்டுல அப்படி சட்டங்களை ஏற்றுங்கன்னு 4.5 ஆண்டா கரடியா நான் தமிழக முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வச்சு கத்துறேன். ஆனா அப்படி ஒரு சட்டம் இயற்றப்படவில்லை. ஆனால் வாய்மொழியாக கொடுத்த உறுதிமொழி சட்டமன்றத்தில் இருக்கிறது. அந்த உறுதிமொழியாவது நீங்கள் நிறைவேற்றுங்க அப்படின்றத என்னுடைய வேண்டுகோள். இந்த ஜனவரி 20ஆம் தேதி நடக்கிற இந்த கூட்டத்தொடர்ல நீங்க தமிழக வேலை, தமிழக அரசு பதவிகளை 100%, தனியார் பொதுத்துறை நிறுவனங்களை 90%, தமிழ்நாட்டின் பூர்வீகுடி மக்களுக்கே வேலை வாய்ப்பு என்பதை இந்த வேலை வாய்ப்பு உறுதி சட்டம் இயற்றணும்.
அதே மாதிரி ஒன்றிய அரசு இங்க இருக்கிற ஆய்கார் பவன், சிபிஐ, NLC, வெள்ளு தொழிற்சாலை, திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலை, வேலூர் வெடிமருந்து தொழிற்சாலை, ஆர்பர், ரயில் பெட்டி உற்பத்தி நிலையங்கள், இதுல அனைத்திலும் உள்ளூர் மக்களுக்கே வேலை கொடுங்க. பீகார்ல ஒன்றிய அரசு அலுவலகம் இருக்குன்னா பீகார்ல இருக்கிறவங்களுக்கு 90% கொடுங்க. தமிழ்நாட்டில் இருக்குன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு 90% கொடுங்க. அப்ப எந்த பிரச்சனையும் வராது. பீகாருக்கு பீகார்ல கொடுங்க, உத்தரப்பிரதேச கொடுங்க, ஜார்க்கண்டுக்காரருக்கு ஜார்க்கண்ட்லயே கொடுங்க. அவன் ஏன் இங்க வரப்போறான்? ஆக அந்த மாநிலத்துடைய கையாளாகாத தனத்தை எங்களுடைய வரிப்பணத்துல எங்களை ஆண்ட அரசுகள் போட்டி போட்டுக் கொண்டு திட்டங்களை தீட்டி இன்னைக்கு தெற்காசியாவிலே 36 மெடிக்கல் காலேஜ் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. மருத்துவத்துறையில மகத்தான சாதனை படைக்கிறோம். அதே மாதிரி பொருளாதார குறியீடுல இன்னைக்கு 11% நம்ம எட்டியிருக்கிறோம் ஜிடிபி வளர்ச்சியில. ஆக எங்களுடைய உழைப்புல நாங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ணி அளவான குழந்தைகளை பெற்றுக்கொண்டு வளமான ஒரு வாழ்வு வாழ்கின்ற எங்கள் மாநிலத்துல கொண்டு வந்து 1 கோடி பேரை இறக்கி அவர்களுக்கு எங்களுடைய வரிப்பணத்துல எங்களுடைய கடைகள்ல நாங்க வாங்குற நியாய கடையில வாங்குற ரேஷன் கடையில பொருள் அவங்களுக்கு தருவதோ, அவங்களுக்கு ஆதார் அட்டை கொடுக்கறதோ, இப்ப அவங்களுக்கு 1 கோடி பேருக்கு மேல ஓட்டர் ஐடி நாங்க கொடுப்போம்னு சொல்லி ஓட்டுரிமை கொடுப்பதோ, இது மாபெரும் ஜனநாயக படுகொலை. அந்த மொழிவழி மாநிலங்கள் 1956 மொழிவழி மாநிலங்கள் அந்தந்த தேசிய இனங்களுக்கு என்று பிரிக்கப்பட்ட பிறகு பிரிதொரு மாநிலத்தில் இருந்து இது போன்ற 50 லட்சம் பேர், 70 லட்சம் பேர், 1 கோடி பேரை கொண்டு வந்து பிரிதொரு மொழிவழி தேசிய இனங்களோடு வாழ வைத்து அதன் மூலமாக பாரதிய ஜனதா மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற ஒன்றிய அரசு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு துடிக்கின்ற இந்த வேலைக்கு இது போன்ற டாடா போன்ற பெரு நிறுவனங்கள் தான் துணையா இருக்காங்க. இப்ப இங்க குடியிருக்கிற டாடாக்காரங்களுக்கு எல்லாருக்கும் குடும்ப அட்டை கொடுக்க போறாங்க. ஆதார் அட்டை கொடுத்துட்டாங்க. அடுத்தது ஓட்டர் ஐடி கொடுப்பாங்க. அவன் யாருக்கு ஓட்டு போடுவான்? யாருக்கு ஓட்டு போடுவான்? மோடிஜிக்கு தான் ஓட்டு போடுவான். அப்ப இங்க தமிழர் உரிமை பேசுற, தமிழ் மொழி வளர்ச்சி குறித்து பேசுற, தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கு என்று பேசுற, எங்களை போராடுகின்ற போராளிகளுக்கும் போராட்ட கட்சிகளுக்கும் என்ன மரியாதை இருக்கும்? இந்த நாட்டை யார் முதலமைச்சராக வரணும், இந்த தொகுதிக்கு யார் எம்எல்ஏ வரணும், யார் எம்பியா வரணும்ன்றத எதிர்காலத்தில் அவன் தான் தீர்மானிப்பான். இது மிகப்பெரிய ஒரு பேர் அபாயம் இருக்கு. இந்தியாவின் ஒருமைப்பாட்டுக்கு, மொழிவழி தேசிய இனங்களுக்கு மிகப்பெரிய பேர் ஆபத்து இருக்கு. இதை உணர்ந்து கொண்டு இந்தியாவின் ஒருமைப்பாடு காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், தேசிய இனங்களின் சுயநிர்ணய உரிமை காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், உடனடியாக மத்தியில் அந்தந்த மாநில மக்களுக்கு 90% வேலை வாய்ப்பும், அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மாநில மக்களுக்கு 100% வேலை வாய்ப்பும், அந்தந்த மாநிலத்தில் தனியார் துறைகளிலே 90% அந்த மாநில மக்களுக்கு வேலை வாய்ப்பு உரிமை சட்டம் இயற்ற வேண்டும். அப்போதுதான் இந்தியா இந்தியாவாக இருக்கும். இல்லை என்றால் இந்தியாவிற்கே மிகப்பெரிய பேர் ஆபத்து இருக்கு. காரணம் உங்களுக்கு தெரியும். சவுகார்பேட்டையில கம்யூனிட்டி கேட் போட்டு ஒன்லி வடநாட்டுக்காரங்களுக்கு அனுமதிக்கிறான். சிந்தாதிரிப்பேட்டில் ஒரு கலவரத்தை அடக்க போற தமிழ்நாடு காவல்துறை SI இன்ஸ்பெக்டர் சிறைப்பிடிச்சு அடிக்கிறான். நாமக்கல்ல, ஈரோட்ல உங்களுக்கு தெரியும், அங்க மிகப்பெரிய கலவரம் நடக்குது. தமிழர்களை ஓட ஓட விரட்டான், ஆயுதம் கொண்டு தாக்குறான். ஆக இதுக்கெல்லாம் முடிவு கட்டணும்னு சொன்ன நான் சொன்ன இந்த சட்டங்கள் தான் இதனை தீர்மானமா இருக்கும். அதே மாதிரி பிரிதொரு மாநிலத்துல ஒரு மாநிலத்துக்கு வேலைக்கு வராங்கன்னா ஸ்டேட் என்ட்ரி லைன் பர்மிட் முறைன்னு ஒண்ணு இருக்கு. உள் நுழைவு அனுமதி சீட்டு முறை மேகாலயா, மிசோரம், வடகிழக்கு மாநிலங்கள் அந்த முறை தான் இருக்கு. இப்ப நம்ம போனா கூட அங்க போய் என்ட்ரி போடணும். போலீஸ் கண்காணிப்பாங்க. என்னைக்கு சொந்த ஊருக்கு திரும்பிங்கன்னு கேட்பாங்க. நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க. குற்ற நடவடிக்கையில் ஈடுபட முடியாது. ஆனா இங்க அந்த மாதிரி எந்த கட்டுப்பாடும் இல்லை. திறந்து வீடு போல் யாரு வேண்டுமானாலும் வரலாம், யாரு வேண்டுமானாலும் நம்முடைய வேலை வாய்ப்பை பறிக்கலாம். அதற்கு இன்றைக்கு இந்த நாட்டுடைய இளைஞர்கள் மத்தியில் ஆதரவு பெற்ற நடிகர் விஜய் அவர்கள் வாய் திறக்காமல் இருப்பதும், திருப்பரங்குன்றம் கோவிலிலே 75 ஆண்டு காலமாக இந்துக்கள் தீபம் ஏற்றுகிற இடத்தில் தீபம் ஏற்றுகிறார்கள், எந்த பிரச்சனை இல்லை. புதிதாக ஒரு இடத்தில் ஏற்றுவோம் என்று ஒரு இந்து அமைப்பு முற்படுகிறது. அதை குறித்தான ஒரு கண்டனமோ, அது குறித்தான சமூக ஒற்றுமைக்கான ஒரு அறிக்கையோ, ஒரு பேச்சோ திரு விஜய் அவரிடம் இல்லை. ஆனா இன்றைக்கு தமிழ்நாட்டுல நாங்க ஆட்சிக்கு வந்தா தேனாரும் பாலாரும் ஓடும் அப்படின்னு சொல்வது, ஒரு நாட்டுடைய முதலமைச்சரை பார்த்து சார் என்று நக்கலாக நையாண்டி அடிப்பது, அங்கிள் என்று நக்கல் செய்வது, இது எல்லாம் அழகல்ல நடிகர் விஜய் அவர்களுக்கு. அவர் ஒரு நடிகர், தமிழ்நாட்டுடைய ஒரு கதாநாயகனாக நடித்தவர். அரசியல் புரியாத 40 வயதுக்கு உட்பட்ட, குறிப்பாக 18 இருந்து 30 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் அவர் மேல் ஒரு ஈர்ப்பா இருக்கிறாங்க என்பதற்காக யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், எந்த மேடைகளில் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று அரசியல் கட்சி தலைவர்களை, முதலமைச்சர்களை விமர்சனம் செய்கிற நீங்கள் ஏன் மதவாத கும்பல்களை விமர்சனம் செய்ய மறுக்கிறீங்க? மதவாத கும்பல்கள் கிறிஸ்துவ ஆலயங்கள் மீது நடத்திய தாக்குதலை கண்டிக்க ஏன் முன்வரவில்லை? அதுபோன்று பர்தா அணிந்த அப்பாவி இஸ்லாமியர்களை கேலி கிண்டல் செய்கின்ற இந்து மத வெறியர்களை கண்டிக்க ஏன் முன்வரவில்லை? அப்ப நீங்க உங்களுடைய இரட்டை வேடம் இதிலிருந்து தெளிவருகிறது. என்னை பொறுத்தவரையில் நான் தமிழ்நாட்டு மக்களை தான் குறை கூறுவேன்.
நீங்கள் அரசியல் புரிதல் இல்லாமல், அரசியல் தெளிவில்லாமல், அரசியல் விழிப்புணர்வு இல்லாமல் இது போன்ற சினிமா நடிகர்களுக்கு பின்னால் நீங்கள் ஆயிரக்கணக்கிலே பல்லாயிரக்கணக்கிலே அணிதிரண்டு நாங்கள் அவர்களை ஆட்சியில் அமர வைப்போம் என்று சொல்லுகின்ற ஒரு அறிவு பெற்ற சமூகமாக இருந்த தமிழ் சமூகம் சமீப காலமாக அறிவில்லாத சமூகமாக சினிமாக்காரர்கள் பின்னால் போகிறார்கள். இன்னைக்கு ஜேம்ஸ் வசந்த திரைத்துறையில் தான் இசையமைப்பாளர். அவர் என்ன சொல்றாரு? அரவிந்தசாமி என்கிற ஒரு நடிகர் திரையில் உங்களுக்கான தலைவரை தேடாதீர்கள் என்று சொல்லுகிறார்கள். அதுபோன்று தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய நடிகர்களாக இருந்தவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிற கருத்துக்களை எல்லாம் கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்க. ஏன் கோடிக்கணக்கான ரசிகர்களை தன்னகத்து வைத்திருக்கிற திரு அஜித் அவர்கள் எங்கேயும் தனக்கு இது மாதிரி தன்னுடைய ரசிகர்கள் செய்ய வேண்டும் என்று எங்கேயும் சொல்லல. இப்படி கார் பின்னாடி படுங்க, டிரான்ஸ்பார்ம் மேல ஏறுங்க, மரத்து மேல ஏறுங்க, இப்படி பொதுமக்களுக்கு தொந்தரவா சாலைகளை மறித்து நில்லுங்க அப்படி எல்லாம் சொல்லி அதையெல்லாம் உற்சாகப்படுத்தல. ஆக திரைப்படத்தின் ஊடாக கிடைத்த அந்த புகழ் வெளிச்சத்தை ஆக்க சக்திக்கு பயன்படுத்த வேண்டுமே தவிர ஒரு இளைய தலைமுறையின் எதிர்காலத்தை அழிக்கின்ற சக்திக்கு நடிகர் விஜய் பயன்படுத்தக் கூடாது. அவருடைய பேச்சுகள் எல்லாம் சமீபத்தில் தனக்கு பின்னால் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு சினிமா மோகத்தால் அவரை பார்க்க வருகிறார்கள் என்கிற காரணத்திற்காக அவர் அமைச்சர்களை, முதலமைச்சர்களை, மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை மிக கிள்ளுக்கரியாக எடுத்தெறிந்து பேசுவது என்பது மிக கடுமையான கண்டனத்துக்குரியது. நன்றி.